மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏன் பதவி போட்டு கொடுத்தார். அது எப்படி இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் பார்க்கலாம், புரியலன்னு கடந்து போறியே, எப்போ தெளிவுபடுத்த போகிறேன், எனக்கு இது பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணார், சரியான காரணம் வாங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்னை திட்டினீங்க. எப்படா நம்ம தோழர்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, என்னதான் ஆச்சு அப்படின்னு தேடி பார்த்தா சவுக்கு சங்கர் பேசியிருக்காப்புல. அதை பார்த்த பிறகு நம்ம தோழர்கள் ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க, தாவேக்கா தோழர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுச்சு. இந்த சவுக்கு சங்கரே முதல்ல ஒரு புரோக்கரு, இவர் யாருமே நம்பாதீங்கிறது தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவின் உளவியல் எதிரி சவுக்கு சங்கர்னு ஒரு வீடியோ போட்டோம் தேர்தலுக்கு முன்னாடி. அந்த வீடியோவை சவுக்கு சங்கர் பார்த்துருப்பார் போல, நம்மளை பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். ஏன் தெரியுமா பிளாக் பண்ணார்? சரியான நாகரிகமான கேள்வியை கேட்டோம், மரியாதை குறைவாக பேசவே இல்லை, உங்கள் அஜெண்டா இதானே, இதுக்கு தானே எங்கள் பசங்களை குழப்பறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். நம்மளை பிளாக் பண்ணுறாப்புல. இந்த மனுஷனை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணும் போது சரியான தருணம் வரும். அன்னைக்கு அடிப்போம்னு நினச்சேன், அந்த தருணம் இந்த தருணம். வாங்க அதை பற்றி பேசுவோம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிற ஒரு துறை இருக்குல்ல, இது ஈஸியாக வந்து அரசியல் படுத்தப்படுற துறை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. மற்ற துறைகள்லாம் இருக்கும்போது யார் இருக்கா என்ன ஏதோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கிற ஒருத்தர் திறமை இல்லாத ஒருத்தராக இருந்தார்னா, சூட்சமம் புரியாத ஒருத்தராக இருந்தார்னா ஈஸியாக அந்த எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பார், முன்னாள் அமைச்சர் இல்லை முன்னாள் எம்எல்ஏ தப்பு பண்ணியிருப்பார். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேலே வழக்கு பதிவு செய்யுதுன்னா, ஐயோ பழி வாங்குறாங்க, ஐயோ எங்களை வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க, கொடூரமான ஒரு ஆட்சி இங்கே நடக்குது, இப்படி பண்றாங்களே அப்படி பண்றாங்களேன்னு சொல்லி ஆயா அம்மான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஈஸியா மக்கள் மத்தியில எம்பதி சிம்பதியை கிரியேட் பண்ணி நம்மளை வில்லன் ஆக்கிடுவாங்க. இந்த விளையாட்டை ரொம்ப கவனமா விளையாடணும் அப்படிங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தன்னை சுற்றி இருக்கிற துறைகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பிரதானமாக வச்சு தான் வந்திருக்கோம். ஆனால் ஊழலை நம்ம தடுக்கணும், அதே நேரத்தில் ஊழல் நடக்காமல் இருக்கணும், ஊழல் பண்ணவங்களை தண்டிக்கணும். ஆனால் அது அரசியல் படுத்தப்படக்கூடாது. இந்த விளையாட்டை நல்லவரை வச்சு விளையாட முடியாது, வல்லவரை வச்சு விளையாண்டதான் விளையாட முடியும் அப்படிங்கிற தெளிவு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருந்ததுனால தான் அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே போட்டிருக்காரு. அருண் ஐபிஎஸ் நல்லவர், அவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையை பார்க்கக்கூடியவர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா சூட்சமும் தெரிஞ்ச ஒருத்தர். முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எங்கெங்க எதை பண்ணாங்க, எங்க விட்டாங்க, எங்க பிடிச்சாங்க அப்படிங்கிற அத்தனை வரலாறுமே அவருக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒருத்தரை இங்கே போட்டு இவரை வச்சு இந்த விளையாட்டை நம்ம விளையாண்டாதான் இந்த விளையாட்டை அரசியலுக்குள்ள சிக்காம நம்மளால மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் இந்த விளையாட்டை விளையாடலாம்னு சொல்லி தான் இங்கே போட்டிருக்கார். அவருக்கு நல்லா தெரியுங்க, இவர் குண்டர் சட்டம் எதுக்கு போட்டாரு, இவர் என்ன பண்ணாரு, நமக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்காம இருந்தார், எல்லா கதையுமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் பண்ணுறாருனா, இந்த இடத்துக்கு இவர் தான் தகுதியானவராக இருக்காரு, இப்போ இருக்கிற அதிகாரிகளில் இவரை தூக்கி போடு, இவர் இப்படி ஊழல் பண்ணிடுவார் அப்படி பண்ணிடுவார்னா அது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில். என் ஆட்சியில் வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு சிக்னேச்சரை போட்டேன்னா அவர் அங்கே இருக்க மாட்டார், எனக்கு அந்த கதை தெரியும், நான் பார்த்துக்கிறேன். இப்போ இவர் ஊழல் பண்ணார்னா இவரை சொல்லக்கூடாதையா? இவர் ஊழல் பண்ணுறத ஊக்குவிச்சது யாரு? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போ அவரை தான் நம்ம குறை சொல்லணும். இப்போ அவர் வந்து அரசு சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு, குண்டாசை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். பட் இவர் ஊழல் பண்ணார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் தான். சரிங்களா? இது அங்கே இருக்கட்டும். அதாவது நல்லவனோட வல்லமை இங்கே தேவைங்கிறது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த விளையாட்டை விளையாடும் போதே நல்லா தெரியும். அதனால அங்கே அவரை போட்டிருக்காருங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களோட கண் பார்வையில் தான் அவர் அந்த வேலையை பார்ப்பார். ரெண்டு உதாரணம் சொல்லவா? முதல் உதாரணம் பார்த்தீங்கன்னா, சார் பதிவாளர் அலுவலகங்களில் நிறைய பணப்புழக்கம் இருக்கும், டாஸ்மார்க்கில் இருக்கும், பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கும். இந்த மாதிரி அரசோட நிர்வாகங்களில் குறிப்பிட்ட சில துறைகளில் பணம் அதிகமாக புழங்குதுன்னா, அந்த போக்குவரத்தில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸர்கள் அங்கெல்லாம் பணம் நல்லா புழங்கும். அந்த மாதிரி சில முக்கியமான துறைகளில் பணம் புழங்கும் போது ரெய்டு விட்டுருக்காப்புல. என்ன பண்ணியிருக்காரு, நேற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 37 லட்சம். எதுக்கு அந்த பணம் அங்கே இருக்குன்னே தெரியாமல் இந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்த பணம் அத்தனையுமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. யார் சொல்லி இவர் இந்த வேலையை பார்க்குறாரு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை பண்ண சொல்லி தான் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்காரு. நம்ம இந்த வேலையை பார்க்கலன்னா நம்ம இங்கே உட்கார முடியாது. அதாவது எங்கேயா தூக்கி போட்டுருவாரு, ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு, அவர் கொடுத்த வேலையை நம்ம சரியாக செஞ்சிருவோம். ஏன்னா இவர் மேல என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட்? மேலிடத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த மேலிடம் ஒரு நல்ல இடமா இருக்கு, நல்ல விதமா விசுவாசமா இருந்துட்டு போங்களேன், என்ன பிரச்சனை இருக்கு? நான் சொல்றதை நீங்க செய்யுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் போது நேத்து ரைடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா ரொம்ப நாளா நேரு அவர்கள் விஷயத்தில் வழக்கு பதிவு செய்யறல, நேற்று வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவர் தான் சொன்னாங்க வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க ப்ரோ, இந்த ஊழல் போயிடுச்சு ப்ரோ, அந்த ஊழல் போயிடுச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், டாஸ்மார்க்கில் நம்ம அண்ணன் சிடிஆர் அண்ணன் விடவே மாட்டார். ஏன்னா 8 லட்ச ரூபாயில வாங்க வேண்டிய அந்த டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 13 லட்சத்துக்கு இவங்க மொத்த கான்ட்ராக்டர் அத்தனை பேருமே 12 லட்சத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க, 29 பேரை 12 லட்சத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபாய் பக்கம் நட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வழக்கு சிபிஐ பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா
இவர் இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அனுமதி கொடுத்தோன்னா இடி உள்ள வரப்போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரை பற்றி ஒரு வழக்கு வேற நிலுவையில் இருக்கு. இப்போ இந்த வழக்கெல்லாம் இவர் பர்மிஷன் கொடுக்கலன்னா மேலும் யார் இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு, அவர் கவனிப்பார் அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். அதனால பர்மிஷன் கொடுத்துட்டாப்ல. இதைத்தானே சொன்னாங்க. இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்துக்கு வருவோம். சவுக்கு சங்கர் எப்போதுமே எப்படி இருப்பார்னா, அதிகாரிகளை மட்டும்தான் தாக்குவார், அமைச்சரை தாக்க மாட்டார். முதலமைச்சர் இருக்கார்ல, அவரை தாக்க மாட்டார். போன ஆட்சியில் தினேஷ் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லுவார், இவர் பேரை சொல்லுவார், இன்னும் 4 அதிகாரிகள் பேரை சொல்லுவார். இப்போ இந்த ஆட்சியில் வந்தால் இப்போ கலை அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறார். இந்த மாதிரி பேர்கள்லாம் ஏன் தெரியுமா பயன்படுத்துறாரு? இவங்களாம் ஊடகத்துக்கு முன்னாடி வரவே மாட்டாங்க. அவரை பொறுத்தவரையும் எதையாவது, அதாவது 2 லாபி இருக்குங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல. இப்போ இவருக்கு பதில் இவர். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸோட நியமனங்கள்ல நிறையா நல்ல அதிகாரிகளை போடுறாங்களா அப்படிங்கிறத மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்குள்ள நிறைய அரசியல் பூந்துருச்சு. அப்ப இவர் இடத்துக்கு இவர் வராருன்னா இவர் என்ன பண்ணுவார்? இவர் இடத்துக்கு இவர் வந்து அடிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிப்பாரு. அப்ப இவர்கிட்ட தகவல் வாங்கி இவர் அடிப்பார், இவர்கிட்ட தகவல் வாங்கி இவர் அடிப்பாரு. இந்த லாபி வேலையை ரொம்ப தெளிவா பார்க்கிறவர் தான் சவுக்கு சங்கர். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அவருக்கு வர்ற தகவல்லாம் எப்படி தெரியுமா வரும்? இந்த அதிகாரியை பிடிக்காதவங்க இவர்கிட்ட தகவல் கொடுப்பாங்க. இந்த லாபி விளையாட்டுல அருண் ஐபிஎஸ் மேல இவர் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு லாபியை ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த வேலையை பார்க்க சொல்லி இவர் கட்டளையிட்டு இருக்காங்க. அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார். ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபிகள் இந்த அமைச்சரை சுற்றி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரை சுற்றி இருக்கிறவங்களை வச்சு தான் விளையாடுவாரே தவிர, இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் முன்னாடியே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தானே கேள்வி கேட்கணும். இப்போ விஜய் அண்ணா அமைச்சர் வேலை யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அமைச்சரை கேள்வி கேட்கணும், அடுத்து விஜய் அண்ணாவை கேள்வி கேட்கணும். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தப்பு பண்ணார்னா அவரை தப்பு பண்ண அனுமதிச்ச முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கேள்வி கேட்கணும். அவரை கேள்வி மெதுவாக கேட்பாரு. சுற்றி இருக்கிற அத்தனை பேர் ரொம்ப ஆக்ரோஷமா, யார் நீ, ஊர் பேர் என்ன நீ அப்படிலாம் பேசுவார். ஏன்னா அவங்க மீடியாவுக்கு வரமாட்டாங்க, அவங்க தரப்பு நியாயம் வெளியே தெரியவே தெரியாது. அதனால அந்த அடி போட்டு அடிப்பார். ஸோ இங்கே நம்ம ரொம்ப லாஜிக்கலா எத்திக்கலா அரசியல் ரீதியாக ஒரு காய் நகர்த்திருக்கோம். இந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் விஷயத்தில் அவர் வேலை பார்த்து தான் ஆகணும். அவர் வேலை பார்க்கலனா மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காரு. அவர் யாருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஸோ இந்த வேலைகள் நல்லாவே நடக்கும். ஏன் இந்த அரசாங்கத்தில் ஊழல் ஒழிக்கப்படுங்கிறத நான் ரொம்ப நம்புறேன் தெரியுமா? ஊழல் அப்படிங்கிறது ஒரு உளவியல் நோய். எல்லாமே எனக்கு வேணும் 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 அப்படிங்கிறது தான் ஊழலோட மைய நோக்கம். அப்போ எல்லாமே எனக்கு வேணாம், எனக்கு போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவரால் மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும். போதும்னு சொல்லி சினிமாவை நிப்பாட்டிட்டு வந்துட்டாருங்க அவர். இதுக்கு மேலேங்க எனக்கு இந்த பணம் போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கிற அந்த ப்ராசஸை நிப்பாட்டிட்டு சேவை செய்ய வந்த ஒரு மனுஷனால் மட்டுமே அந்த ஊழல் அப்படிங்கிற அந்த உளவியல் நோயை விரட்ட முடியும். இவட்டெல்லாம் அருண் ஐபிஎஸ் கிடையாது, அவங்க தாத்தாவோ பாட்டியோ யார் வந்தாலும் வாழாட்ட முடியாது. ஸோ தெரிஞ்சு புரிஞ்சு தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கார். ஸோ நீங்கள் நினச்ச அந்த நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.